வணக்கம். சினிசினி மினிமினி. இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கிய முதல் வண்ண திரைப்படம் எது? உங்களுக்கு தெரியுமா? அவர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் என்ன அப்படின்றது தெரியாதுல்ல? தெரியலைன்னா அது என்ன திரைப்படம்ன்றது இப்போ நான் சொல்கிறேன். பாலச்சந்தர் சார் ஆரம்பத்தில் டைரக்ட் பண்ணதெல்லாம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தான். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் மாபெரும் காவியங்களை அவர் இயக்கி இன்றைக்கி வர மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் ஒரு திரைப்படத்தை வண்ண திரைப்படமாக இயக்கினார். 1971 எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தினுடைய பெயர் 4 சுவர்கள். கே. பாலச்சந்தர் அப்படின்னு 4 சுவர்கள்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரா? எப்போ டைரக்ட் பண்ணார்? இப்படி ஒரு படத்தை நாங்கள் கேள்வியே பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே. இப்படி ஒரு திரைப்படத்தை அவர் இயக்குனார் 4 சுவர்கள்ன்ற பேரில். என்ன பிரச்சனைனா, இப்போ பொதுவாக பாலச்சந்தர் சார் படம் அப்படின்னாலே கனமான கதையை வைத்து அப்படின்றதுக்குள்ள இது அப்படியெல்லாம் பெரிய கனமான கதையெல்லாம் கிடையாது. பொழுதுபோக்கு அம்சங்களை வைத்து ஒரு ஜாலியான ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் கே. பாலச்சந்தர் தன்னை முற்றிலும் வேறுபட்ட பாலச்சந்தராக மாற்றிக்கொண்டு இந்த திரைப்படத்தை இளமை தவள இயக்கியிருந்தார். இந்த படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் நடைபெற்றது கோவாவில் படமாக்கப்பட்ட கே. பாலச்சந்தர் திரைப்படம் அப்படின்றது அதுவே உங்களுக்கு புது தகவல் தானே. கே. பாலச்சந்தர் சார் அந்த காலத்திலேயே 1971 ஃபுல் பிக்சரை கோவாவில் எடுத்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாகுதுல்ல. இந்த படத்தினுடைய கதாநாயகர்களாக நடித்தவர்கள் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் 2 பேருமே சேர்ந்து இந்த திரைப்படத்தில் 2 கதாநாயகர்களாக நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. இது போக சௌகார் ஜானகி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். விஜயலலிதா பேசப்படும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நாகேஷ் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான கதாபாத்திரத்தில் நடித்தார். வில்லன் கதாபாத்திரத்தில் இதில் நடித்திருந்தவர் R.S. மனோகர். இவர்களை தாண்டி கண் பார்வை தெரியாத மக்களுடைய மனங்களில் இடம் பிடிக்கக்கூடிய முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யா நடித்திருந்தார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இதில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் அந்த காலத்திலேயே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஓ மைனா அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ அந்த காலத்தில் இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் இலங்கை வானொலி, சென்னை வானொலி நிலையம், திருச்சி வானொலி நிலையம் எல்லாத்துலேயும் நேர் ரூபம் நீங்கள் கேட்டவை இதிலெல்லாம் இந்த ஓ மைனான்ற அந்த பாட்டை எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக அந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம். அந்த வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிக அருமையாக அந்த பாடலை பாடி இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவர் தன்னுடைய திறமையால் பெருமை சேர்த்திருந்தார். அப்படி இந்த 4 சுவர்களை ஆக்சுவலாக கரெக்டாக சொல்கிறதா இருந்ததுன்னா வி. சாந்தாராம் இயக்கி இந்தியில் திரைக்கு பெரிய அளவில் பேசப்பட்ட தோ அன்கேன் பாராஹாத் அப்படின்ற படம் இருக்குல்ல, அந்த சாயல் இருந்ததாக இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மக்கள் பேசினார்கள். அதாவது கிட்டத்தட்ட சிறைக்கூடத்திலிருந்து வெளியே வந்த அந்த கைதிகளை திருத்தி நல்ல மனிதர்களாக மாற்றுவது அப்படின்ற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதாவது அந்த சாயல் அந்த படத்தினுடைய கதை கிடையாது. அதே சாயலை கொண்ட அவுட்லைன் கொண்ட திரைப்படம் தான் 4 சுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாலச்சந்தர் தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு பாலச்சந்தர் சார் படம் அப்படின்னாலே ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இல்லாட்டி நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்குரிய அவர்களுடைய உறவுகளுக்கு இடையே உண்டாகக்கூடிய மோதல்கள், முரண்பாடுகள், இதை மையமாக வைத்து பொதுவாக பாலச்சந்தர் சார் படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அவர் படம் பண்ணாலே குடும்ப கதைகளில் எந்த அளவுக்கு ஆழமான அம்சங்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த மிடில் கிளாஸ் கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு அவங்களுடைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் அப்படின்றது இல்லையா, அந்த கதாபாத்திரங்களுக்கு இடையே உண்டாகக்கூடிய முரண்பாடுகள், மோதல்கள், பிரச்சனைகள், இதை மையமாக வைத்து படம் முழுக்க தன்னுடைய ஆழமான முத்திரையை கே. பாலச்சந்தர் எந்த அளவிற்கு அழுத்தமாக பதிப்பார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடிக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களை நிறைய கொண்டிருக்கக்கூடிய கோவா பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எந்த அளவிற்கு பாராட்டக்கூடிய வகையில் கே. பாலச்சந்தர் இயக்கி இருப்பார் அப்படின்றது ஒன்று இல்லையா. அது அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இந்த கோவா பின்னணியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றதுனால தான் பாலச்சந்தர் சார் இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக கலரில் எடுத்தால் நல்லாயிருக்கும்
ஏன்னா கோவாவை அப்படியே கலரில் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்தை வண்ணத் திரைப்படமாக எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அதை செயல் வடிவில் காட்டியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தை பற்றி 4 சுவர்கள் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மெயினான காரணமே கே. பாலச்சந்தர் இயக்கிய முதல் வண்ண திரைப்படம் 4 சுவர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை, பாலச்சந்தருடைய கலை உலக பயணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.